த லார்ட். ரோமர் 9:16. ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும் சொல்லி கூறப்பட்டுள்ளது. விரும்புகிறவன நம்ம விரும்பி செய்வோம், அவங்களாலே அல்ல, ஓடுவோம். நிறைய காரியத்தை நம்ம ஊழியத்தின் பாதையில் கூட ஓடுவோம். அது அவங்களாலேயும் அல்ல, இறங்குற தேவனால தான் எல்லாமே ஆகும்னு சொல்லி கூறுகிறார். எதனால் கூறுகிறார்னா, யாத்ராகமத்தில் ஒரு வசனம் கூறியிருப்பார். அதே வசனம் இதில் இருக்குது. எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பானோ அவன் மேலே நான் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேன்னு சொல்லி கூறுகிறார். அதே போல் யார் மேலே உருக்கமாக இருக்க சித்தமாக இருப்பானோ அவன் பேரில் நான் என்ன பண்ணுவேன், உருக்கமாக இருப்பேன்னு சொல்கிறாரு. அதே போல் எதனால் இப்படி சொல்கிறாருன்னா, பார்வோனுடைய இருதயத்தை ஆண்டவர் தான் கண்டப்படுத்துவார். அநேக காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கர்த்தரின் செயல்னு இருக்கும். அதே போல் ஒரு மனிதன் கூட தாவீதை தூசிக்கும் போது கூட அது கர்த்தரின் செயல். கர்த்தர் என்னை தூசிக்கணும்னு வச்சுருக்காருன்னு சொல்லி கூறியிருப்பார். சரிங்களா? அது தாவீது ராஜாக்கள் புஸ்தகத்தில் இருக்கும். சரிங்களா? கர்த்தரின் செயல்னு கூறியிருப்பார். அதே போல் இன்னொரு இடத்துல கூட கூறப்பட்டிருக்கும். சிம்சோன் ஒரு பெண்ணை காண்பான். எங்கே போயின்னா பெலிஸ்திய பெண்ணை போய் பார்ப்பாரு. அதுவும் கர்த்தரின் செயல் தான். கர்த்தரின் செயலுங்கிறத இவங்க நினைக்கலன்னு சொல்லி கூறப்பட்டிருக்கும். சரிங்களா? கர்த்தர் அவனை ஏவ துவங்கினார்னு இருக்கும். அது கர்த்தரின் செயல் தான். ஒரு திட்டத்தையும் செயலையும் அவன் செயல்படுத்தணும்னா அநேக காரியங்கள் மூலமாக செயல்படுவார். அதற்கு ஒரே ஒரு உதாரணம் என்னென்னா, இந்த வசனத்தில் கூறப்பட்டிருக்கு. 18ஆம் வசனம், ரோமர் 9:18. எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேலே தான் நான் இரக்கமாக இருப்பேன். எவனை கடினப்படுத்த சித்தமாக இருக்கணும் அவனை நான் கடினப்படுத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். அப்போது இப்படி இருக்கிறதுனால ஆண்டவர் தேவநீதியை நடப்பிக்கிறாரு. இது அநீதின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அவர் தான் நம்மளை உருவாக்குகிறார், படைக்கிறார், சிருஷ்டிக்கிறார். இந்த காரியம் இந்த ரோபோ, இந்த மனுஷன் இந்த காரியத்தை கண்டிப்பாக செய்யணும். அவர் முன் குறித்த திட்டங்கள் நிறைவேறணும்னு சொல்லி தான் நம்மளை இந்த பூமிக்கு அழைத்து அனுப்பியிருக்கிறான்னு சொல்லி விசுவாசிக்கலாம். ஏன்னா அவர் அநேக காரியத்தை திட்டத்தோடு தீர்மானத்தோடும் செய்வார். ஏன்னா நம்ம விரும்புகிறபடி நம்ம வாழ மாட்டோம். அவர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அதன்படி தான் நம்ம வாழுவோன்னு சொல்லி இந்த அதிகாரம் ஒரு நல்ல ஒரு உதாரணமாக செயல்படுகிறது. எனவே நாம் என்ன பண்ணணும்னா, அவர் யார் மேலே நீடிய ஸ்தானமாக இருக்கணும்னு விரும்புகிறாரோ அவங்கள அவர் ஜனமாகவும் ஏற்றுக்கிடுவார். புறக்கணிக்கணும்னு அவர் நினச்சாருன்னா புறக்கணிப்பார். சரிங்களா? உங்களையும் என்னையும் கிறிஸ்தவளாக படைக்கணும்னு அவருடைய சித்தம், அவருடைய தீர்மானத்தினால தான் நம்ம வந்திருக்கோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். சரிங்களா? அழைக்கப்பட்டவர்கள் சிலர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் நிறைய பேர்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அழைக்கப்பட்டும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நம்மளை அவர் உருவாக்குனது அவருடைய சித்தம். சரிங்களா? அவர் ஒரு உதாரணம் கூட இதில் அழகாக கூறப்பட்டிருக்கு. என்ன கூறப்பட்டிருக்குன்னா, குயவன் ஒரு களிமண்ணை செய்கிறாருன்னா, களிமண்ணில் ஒரு பானை செய்கிறார். பானை செஞ்சாருன்னா அது கனத்துக்குரிய பாத்திரம். இது ஒரு அரச அவையில் இருக்கணும்னு சொல்லி அவன் உருவாக்குறான்னா அந்த பாத்திரம் அரச அவையில் தான் இருக்கும். சரிங்களா? அதே போல் எந்த பாத்திரம் சரி இது எதுக்குமே உதவாதுன்னு சொல்லி ஒரு குட்டியாக இது வேண்டான்னு சொல்லி கனவீனமான பாத்திரமாக அவன் உருவாக்கணும்னு சித்தமாக இருக்கானோ அவன் தான் உருவாக்குறான். அதே போல் தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அதை உருவாக்குகிறவருக்கு அந்த அதிகாரம் இருக்குன்னு சொல்கிறாரு. ஏன்னா நம்ம அவரோட கூட தர்க்கிக்கிறதுக்கு நம்ம மனுஷங்க அல்ல. சரிங்களா? ஏன்னா நம்மளையே உருவாக்கி இந்த பூமியில் அனுப்புனது அவர் என்ன நம்ம மேலே திட்டத்தையும் செயலையும் தீர்மானத்தையும் வைத்திருக்கிறாரோ அந்த காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். ஒரு வார்த்தை கூட அவர் குறித்து வச்ச அளவு நவுறவே நவுறாது. சரிங்களா? அதை தான் ஆண்டவர் வாக்குரைக்கிறார். அதனால் நம்ம ஒவ்வொரு நாளும் ஏன் கேள்வி கேட்காம உங்கள் சித்தப்படி உங்கள் திட்டப்படி
என்ன நடத்துங்க நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அவர் சித்தத்தையும் அவர் திட்டத்தையும் அவர் செயல்படுத்த அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எனவே அவருக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை எவ்விதம் வணைய விரும்புகிறாரோ அவ்விதம் நீங்கள் நடங்கன்னு சொல்லி ஆண்டவர் வந்து இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார் சொல்லி விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் உங்களோடு கூட பேசியிருப்பார் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென். God bless you all. Thank you.